திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 18வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்று 325 மாணவ மாணவியர்களுக்கு நேரடியாக பட்டம் வழங்கினார். வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் 43,735 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். இதில் 249 முனைவர் பட்டம், 42 இளங்கலை, 34 முதுகலை பாடப்பிரிவுகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளுடன் பட்டங்களை தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி வழங்கினார். பட்டமளிப்பு விழாவில் திருவள்ளூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம், பல்கலைக்கழக பதிவாளர் செந்தில்வேல் முருகன், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பாபு ஜனார்த்தனம், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விஷசாராய உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்காமல் சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். வேலூரில் பாஜக மூத்த தலைவர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 64 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுபற்றி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையாக சாடினார். மேலும் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு கூட அனுமதிக்காமல் அவர்களின் குரல் வலையை நெரிப்பது போன்று சபாநாயகர் நடந்து கொண்டது ஜனநாயக மரபுக்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்கு எண்ணிக்கை 6% குறைந்துள்ளது. தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்து உள்ளதாக சுட்டிக்காட்டிய ராஜா, பாஜகவின் வளர்ச்சி தெளிவாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்துள்ளது என்று கருத்து தெரிவித்தார். ஆகவே முதலமைச்சர் அன்னைக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி நான் ஒன்றும் ஓடி இல்லைன்னா இப்போ ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க, சட்டமன்றத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்க. ஏன்னா எதிர்கட்சியில அங்கே இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றி விட்டு நீங்கள் இப்போ ஒளிஞ்சுட்டு இருக்கிற இடம் சட்டமன்றம் அப்படி இருக்கு. ஆகவே ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன். காரணம் என்ன, இந்த அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனை வந்த ரைட் ஃப்ரம் தி வேர்டு கோ, இதை மறைக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கம் இருந்திருப்பது வெளிப்படையாக தெரியும். காரணம் என்ன, கலெக்டரை முதல் 3 சாவு நடந்தப்ப ஒன்று வயோதிகத்தின் காரணமாக இறந்து போனார், இல்லை வலிப்பு வந்து இறந்து போனார், வயிற்று வலியில் இறந்து போனார், இப்படிதானே பேசினாங்க. பொன்னேரியில் இந்தியை திணிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டிக்கும் விதமாக சார்பு நீதிமன்ற வாயிலில் முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு துறைகளில் ஹிந்தி திணிப்பில் ஈடுபட்டு வரும் மத்திய அரசு நீதித்துறையிலும் தலையிட்டு ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து நாடாளுமன்றத்தில் திருத்தம் செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புரியாத மொழிகள் சட்டங்களை மாற்றியுள்ளது என சாடினர். மேலும் நாளை மாநிலம் முழுவதும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அருகே பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். மூன்று கொடிய சட்டங்களை உடனடியாக திரும்ப பெறு. ஆர்ப்பாட்டம் மாநிலம் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம். இந்தியா இந்து நாடல்ல, பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியா இந்து நாடல்ல, பன்முகத்தன்மை கொண்ட நாடு, பல சமுதாயங்கள் ஒன்றிணைந்த நாடு என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேட்டியளித்துள்ளார். இந்தியா இந்து நாடு அல்ல என அமர்த்தியா சென் கூறியது பற்றி கேட்டதற்கு ஆம் என சித்தராமையா பதிலளித்துள்ளார். மேலும் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் சேர்ந்து சபாநாயகரை இருக்கையில் அமர வைப்பது வழக்கமான மரபுதான் என்றும், நாடு முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்ட ராகுல் காந்தி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் செயல்படுவார் என்று தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.